நேர்களே, இன்றைக்கு மத்திய அமைச்சரும் மோடியினுடைய மிகப்பெரிய லாயல் பர்சன், மிகப்பெரிய அரசியலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதாவுடைய அரசியல் நிலைகளை அவதானிப்பதற்கும் கொள்கை திட்டங்கள் கூட்டணிகளை குறித்து பேசுவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டார். கடும் போக்காக பேசுகிற பாண்டா அங்கிருந்து இடமாறி இப்பொழுது பியூஷ் கோயல் இந்த சமாதான பேச்சு, அதிமுகவோடு புரிதல் ஒப்பந்தம், அதிமுகவோடு தொகுதி பங்கீடு, இவைகளையெல்லாம் பேசுவதற்காக காலம் கணிந்து இந்த ஆண்டு முடிந்து விட்டது. எஞ்சிய 2 மாதங்கள் மட்டுமே இருக்கின்றது. அதற்கு பிறகு தேர்தல் நடைமுறைகள், தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் வந்துவிடும். ஆகவே பியூஷ் கோயல் இன்றைக்கு ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் அவர் தங்குகிறார். இன்று காலை 11 மணிக்கு அவர் டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார். சென்னையில் அவர் கிரீம்ஸ் ரோட்டில் அதிமுகவினுடைய தலைவர் அல்லது பொதுச் செயலாளராக தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விருந்து கொடுக்கிறார். பியூஷ் கோயல் அதற்கு பின்பு கூட்டணி தலைவர்களை பலரை சந்தித்து பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதிமுக இப்பொழுது இந்த பிரச்சனைகளை ஏன் பியூஷ் கோயலை அவர்கள் நியமனம் செய்தார்கள்? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு தாராளவாதி, யதார்த்தவாதி, கொஞ்சம் அதிகமாக கடுமையாக அவர் எடப்பாடியிலே நடந்து கொள்ள மாட்டார், மென்மையான போக்கு கொண்டவர். ஆனால் இதற்கு முன்பு வந்த பாண்டா போன்றவர்கள் அப்படி அல்ல. ஆகவே அவரை சமாதானம் செய்வதற்கு நாம் பெறுவதை பெற்றுக்கொள்வதற்கு பாஜக பியூஷ் கோயலை நியமனம் செய்திருப்பதாகவும் கமலயம் வட்டாரத்தின் செய்திகள் தெரிவிக்கின்றது. இவர் இன்றைக்கு கமலயத்திற்கு சென்று நேனார் நாகேந்திரனோடு முறைப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு ஒட்டுமொத்த தேவைகளுக்கான எத்தனை தொகுதிகள் தேவை என்பதை அந்த லிஸ்டோடு அவர் சந்திக்க போகிறார் எடப்பாடியை. இப்பொழுது ஆதாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிற பல செய்திகள் உண்மையே தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தாங்கள் சொல்வதை கேட்டாக வேண்டும் என்ற நிலைக்கு அதிமுகவை அவர்கள் முனைமழுங்குவது மட்டுமல்ல, மூச்சிறைக்கும் நிலையில் பாரதிய ஜனதா வழக்கம்போல் மாநில அரசில் அவர்களை கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் 100 இடங்களை கேட்பதாக முதற்கட்ட தகவல்கள், அதற்கு பிறகு இல்லை 70 இடங்கள், இல்லை 65 இடங்கள் ஒட்டுமொத்தமாக என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது, பாரதிய ஜனதா அவர்களது கூட்டணியை தாண்டி 170 இடங்களில் அதிமுக போட்டியிட்டே ஆக வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டில் பழனிசாமி அண்ட் கம்பெனி தொடர்வதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் அவரது கட்சி அல்லது நிறுவனத்தின் ஆளுமைகளும் 170 இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக போட்டியிட்டே ஆக வேண்டும், அதுவும் எங்களுக்கு தேவையான தொகுதிகளை நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒன்று சொன்னால், கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 6ஐ பாரதிய ஜனதா கேட்கிறது. ஆனால் இவரோ 10க்கு 10 போட்டியிடுவதற்கு 1 வேண்டால் கொடுக்கலாம். இப்படி தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் எங்கெல்லாம் அதிமுக வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் அதிமுகவின் தோல்விகளை, அதாவது வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கேட்கிறார்கள் போன்று. இதில் பல சிக்கல் இருக்கு. ஆனால் எடப்பாடி 170 தொகுதிகள் போக மீதி 64 தொகுதிகளில் நீங்கள் நிலையாக நின்று கொள்ளுங்கள், உங்கள் கூட்டணிக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா தாங்கள் மட்டுமே 50 தொகுதியில் போட்டியிடலாம், அல்லது குறைந்தபட்சம் 40 தொகுதிகளாவது நிற்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பாரதிய ஜனதாவுக்கு 20ற்கு மேல் கொடுப்பதற்கு அவருக்கு இஷ்டமில்லை. சில தகவல்களின் அடிப்படையில்
20 30 தொகுதிகள் வரை கொடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் கேட்ட தொகுதிகள் கிடைக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் இதுவரை அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இந்த முறை போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டவில்லை. தமிழ்நாடு முழுவதும் அந்த கட்சியில் அடிப்படையில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. பெரிய அளவில், தலைவர்களை விட்டு பெரிய அளவில் என்று சொல்லக்கூடிய செய்தியும் நாம் பார்க்கிறோம். இப்போது பியூஷ் கோயலிடத்தில் பேசினால் அவற்றில் அவர் கூட்டணி தலைவர்கள் யார், அங்கே இருக்கிற கூட்டணிகள் யார்? பாஜக அதிமுகவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவா பிள்ளையா, பிள்ளையா அப்பாவா, இப்படி ஒரு குழப்பம். தேமுதிக அது ஒரு 10 தொகுதிகள், அமமுக இப்படி 3 பேரும் இருக்கிறார்கள். வேறு மற்றபடி பாரிவேந்தரும் அதை போன்று தேவநாத யாதன் இல்லை. இப்போ அதை போன்று வேறு யார் இருக்கிறார்கள்? ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற உதிரி கட்சிகள் இருக்கிறார்கள். அப்புறம் முதலியார் அந்த கட்சி வேலூர் பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள். இதையெல்லாம் நம்பி அரசியலில் இருக்க முடியாது. ஆனால் வருவார கட்சியாக அவர்கள் நினைப்பது பாரதிய ஜனதா, அதை போன்று அதிமுக, அதை போன்று அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக. ஆனால் நான் சொல்கிற இந்த 3 தலைவர்களையும் சந்திப்பாரா, யாரையெல்லாம் சந்திக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. நமக்கு கிடைத்த தகவல்கள் பெரியவரை கையிலே வைத்துக் கொள்வதற்கு பாஜக விரும்புகிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஐயாவை பிரேமலதா அவர்களை சந்திப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் தன் முடிவுகளை அறிவிக்காமல் அவர் இருப்பதற்கு காரணம், எடப்பாடியை எந்த ஒரு நிலையிலும் ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். இப்படி ஒரு இடசங்கமான ஒரு சூழ்நிலைகளில் அண்ணாமலை திரு டிடிவி ஓபிஎஸோடு சந்தித்ததை கடுமையாக கண்டித்தார் என்று நாங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு எதிராக இதெல்லாம் நடப்பது சரிதானா என்று சொல்லியிருந்த போதும் அவசர கதியில் அண்ணாமலை டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். அமித்ஷா அவரிடத்தில் சில சமீட்சைகளை கொடுத்தார். ஆனால் அவரை எதிர்க்கவில்லை. நீ அமைதியாக வேலை செய், தேர்தல் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். அண்ணாமலை வந்தார், எடப்பாடியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று சொல்கிறார். ஆனால் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மாய பிம்பத்தை, சூட்சமங்களை எடப்பாடி நன்கு உணர்ந்திருக்கிறார். நிச்சயமாக நமக்கு கிடைக்கிற தகவல்கள் அதிமுக, பாரதிய ஜனதா இந்த முறை அநேகமாக வரலாற்றில் யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகம் 2000 100 ஓட்டுகள் 500 ஓட்டுகள் இருப்பதையெல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மூல காரணமாக பார்க்கிறார்கள். இந்த 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. தொகுதிக்கு 30 40 ஆவரேஜா 234 போது 97 லட்சம், 1 கோடி. இது எந்த மாதிரியான டிராஸ்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தும் தெரியவில்லை. இதனால் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்படலாம், அதுவும் நமக்கு தெரியவில்லை. புது ரைவலாக இருக்கும் திரு விஜய் எவ்வளவு சதவீத வாக்களை பிரிக்கப் போகிறார், அவர் எந்த முறையிலிருந்து காவு கொள்ளப் போகிறார், எதுவுமே புரியாத ஒரு புதிய தேர்தலை தமிழ்நாடு பல தசாப்தங்களுக்கு பின்பு சந்திக்கின்றது. 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். புதிய எழுச்சியாக தேர்தலில் அடையாளமே காணப்படாத ஒருவர் முக்கியமான பிவோட்டல் ரோலின் தமிழ்நாடு அசெம்பிளி என்று சொல்லப்படுகிறது. வலுவிழந்த நிலையில் செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத அதிமுக, அது வலுவே இல்லை. இப்பொழுது நாம் ஏற்கனவே சொன்னோம் 23 15 என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே முத்தரையார் என்கின்ற ஒரு இனத்தின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் முதலிடத்தில் அதிமுக 45%, 2வது இடத்தில் திமுகவும், அதற்கு பிறகு மற்ற கட்சிகள் இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இந்த முத்தரையர்கள் புதுக்கோட்டை, அதை போன்று திருச்சி பகுதிகளில் இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது, நேற்று கிடைத்த தகவல். ஆக இந்த புள்ளிகளை எல்லாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு பியூஷ் கோயல் யாரையெல்லாம் சந்திக்கிறார், முடிவுக்கு வருகிறாரா, சமாதான ஒப்பந்தம் முதலிலே எத்தனை தொகுதிகள் என்று முடிவாக வேண்டும், அதற்கு பிறகு என்னென்ன தொகுதிகள் என்று முடிவாக வேண்டும், என்னென்ன தொகுதிகளில் இவர்கள் சொல்வதை தமிழ்நாட்டு கமலைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆக இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றது. இந்த சிக்கல்களுக்கு அவர்கள் நம்புவது அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் எஸ்ஐஆர். இதன் மூலம் ஏராளமான திமுக வாக்குகளை காலி செய்திருக்கிறோம் என்று அவர்கள் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்று காலை பியூஷ் கோயல் வரவு, எடப்பாடியின் சந்திப்பு, என்ன பேசினார்கள்? அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.